லைஃப்பில் நிறைய பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்க அத்தனை பேர் அந்த அன்பை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, நம்ம மேலேயும் ஒருத்தராவது வாழ்க்கையில் உண்மையான அன்போடு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கம் இருக்கிறவங்க யார் மேலேயாவது அன்பை வச்சுருப்பீங்க, ஏமாந்து இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து மெசேஜ் போடுங்க, இன்றைக்கி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏமாளியும் நிறைய பேர் இருப்பீங்க. யாருக்குமே இல்லையே பொசிஷனஸே யாருக்கு மேலே இல்லையா? என்னடா இது, இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க விட அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க வந்து தான் மெசேஜ் பண்ணுறாங்க. உண்மையாலுமே அவங்களாம் நல்லா தான் மெசேஜ் பண்ணுறாங்க. பொசிஷனஸ் வச்சு யாரெல்லாம் ஏமாந்துருக்குறீங்க அவங்களாம் என்னோடய லைவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அன்பை காட்டி ஏமாந்தவங்களும் இருப்பீங்க. இது ஷேர் பண்ணிக்கிங்க லைவில். இன்றைக்கி அவங்களுக்கான டே. அம்மா அப்பா 2 பேருமே வந்து நேச்சர். அவங்க எப்போயுமே வந்து பிள்ளை மேலே அளவுக்கு அதிகமாக அன்பாக இருப்பாங்க. அந்த வட்டத்திலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க அம்மா அப்பாவோட பாசத்தையும் தாண்டி வெளியில் போய் யாரையாவது நம்பி ஏமாறுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நட்பாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல கணவன் மனைவி இவங்களுக்குள்ளேயும் ஏமாற்றம் இருக்கும். சரியா? இந்த லைஃப்பில் வந்து யாரும் வந்து ஏமாந்துருக்குறீங்க, யாரும் உண்மை சொல்ல மாட்டீங்க. கிஷோத் ஹாய் அக்கா. ஹாய். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம லைவோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்களா? பொசிஷனஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது இருக்கா? இருந்து ஏமாந்துருக்கீங்களா? அதாவது நாம் காட்டுற அன்பை யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதுதான் இன்றைக்கோட தலைப்புக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி யாருமே வரல லைவ். ஏன்னா நான் இன்றைக்கி லைவ் போட்டதே நேரம் அதிகம் தள்ளி போயிடுச்சு. சீரியல் பார்த்துட்டு உக்காண்டேன்டா அக்கா. இன்னும் உள்ளாங்கல் இந்த ஊருக்கு போச்சுழுதோ. உள்ளாங்கால் ஊறுச்சுன்னா ஊருக்கு போக சொல்லும், உள்ளங்கை ஊறுச்சுன்னா பணம் வரும்னு சொல்லும், செலவு வரும்னு சொல்லும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இல்லை, இன்றைக்கி நம்ம லைவ் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகலையா? அது மெசேஜ் தான் வச்சுருக்கு. வாங்க உறவுகளே வாங்க. எல்லோரும் எங்கே போடுறீங்க? எப்பயும் வர்றவங்களாம் யாரையுமே காணோம்.